பொதுமக்கள் தன் பக்கம் இருப்பதால் சிலருக்கு வயிறு எரிவதாக குறிப்பிட்டுள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின், பண்பாடின்றி பேசும் எதிர்க்கட்சித் தலைவருடன் சட்டப்பேரவையில் விவாதிப்பதை எண்ணி வேதனைப்படுவதாக தெரிவித்துள்ளார். மக்கள் நம் பக்கம், மாற்று முகாம், கலக்கம் என்ற தலைப்பில் கட்சித் தொண்டர்களுக்கு திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். அதில் ஆட்சியை பற்றி அரசியல் களத்தில் வைக்கப்படும் விமர்சனங்களுக்கு மக்களின் முகமலர்ச்சியே பதில் என்றும் குறிப்பிட்டுள்ளார். கோவை மற்றும் விருதுநகர் மாவட்டங்களில் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வுகள், அதில் நடந்த சம்பவங்களை சுட்டிக்காட்டியுள்ள முதலமைச்சர், நியாயமாக கிடைக்க வேண்டிய நலத்திட்ட உதவிகளை பெறுவதில் ஒருவர் கூட விடுபடக்கூடாது என்ற அக்கறை அதிகாரிகள் வரை இருப்பதால் மக்களின் தேவை அறிந்து நிறைவேற்ற முடிவதாக கூறியுள்ளார். பல்வேறு திட்டங்களை பட்டியலிட்டுள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின், அம்மா உணவகத்தை முன்பை விட சிறப்பாக திராவிட மாடல் ஆட்சி நடத்தி வருவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். பண்பாடின்றி அநாகரிகமாக பேசுவதையே கொள்கையாக கொண்டிருக்கும் எதிர்க்கட்சித் தலைவருடன் சட்டப்பேரவையில் விவாதிக்க வேண்டியிருக்கிறதே என்பதை எண்ணி வேதனைப்படுவதாக தெரிவித்துள்ளார். ஒவ்வொரு மாவட்ட சுற்றுப்பயணத்திலும் பொதுமக்கள் மகிழ்ச்சியுடன் வரவேற்பதை பார்த்து சிலர் வயிறறிவதாகவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். கடந்த 42 மாத ஆட்சிக் காலத்தில் அரசு ஊழியர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் திமுக அரசு எதுவும் செய்யவில்லை என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி மீண்டும் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக அறிக்கை வெளியிட்டுள்ள அவர், கபட வேடம் புனைவதில் முனைவர் பட்டம் பெற்ற திமுகவினர் அதிமுக மீது பாய்வது கண்டிக்கத்தக்கது என்று குறிப்பிட்டுள்ளார். 42 மாத திமுக ஆட்சியில் அரசு ஊழியர்கள், ஆசிரியர்களின் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாததைத்தான் சுட்டிக்காட்டியதாக எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். தனது கருத்தில் இருந்த உண்மைகள் சுட்டதால் 7 பக்க மொட்டை காகித அறிக்கையை ஆட்சியாளர்கள் வெளியிட்டிருப்பதாக இபிஎஸ் குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் கபட நாடகமோ சூழ்ச்சியோ செய்ய வேண்டிய அவசியம் தனக்கில்லை என்று குறிப்பிட்ட அவர், 2021 பொதுத் தேர்தலின் போது அரசு ஊழியர்களுக்கு திமுக அளித்த வாக்குறுதிகளை சுட்டிக்காட்டியுள்ளார். நிழல் அரசு போன்று செயல்படும் பிரதான எதிர்க்கட்சியான அதிமுக சுட்டிக்காட்டும் குறைகளை ஏற்றுக்கொண்டு தங்களின் செயல்பாடுகளை திருத்திக் கொள்ளவில்லை என்றால் பொதுமக்கள் தக்க பதிலடி தருவார்கள் என்று எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். அரசு ஊழியர்களை ஒடுக்கிய எடப்பாடி பழனிசாமி அரசு ஊழியர் நலன் பற்றி பேசலாமா என்று அமைச்சர் தங்கம் தென்னரசு கேள்வி எழுப்பியுள்ளார். அரசு ஊழியர் தொடர்பாக திமுக வெளியிட்ட விளக்க அறிக்கையை மொட்டை காகித அறிக்கை என்று சொல்லியிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. அது மொட்டை காகித அறிக்கை என்றால் அதனை ஊடகங்கள் எப்படி பிரசுரித்திருக்கும் என்றும் தங்கம் தென்னரசு வினவியுள்ளார். ஜெயலலிதாவுக்கு தெரியாமல் 2011ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி கட்சிகளின் தொகுதிகளுக்கும் சேர்த்து மொட்டையாக வேட்பாளர் பட்டியல் வெளியானதை சுட்டிக்காட்டியிருக்கக்கூடிய தங்கம் தென்னரசு அதுபோன்ற பல்வேறு நிகழ்வுகளையும் பட்டியலிட்டுள்ளார். அதிமுக என்றைக்குமே அரசு ஊழியர்களை மதித்ததில்லை என்றும், எதிர்க்கட்சியாக இருந்தாலும் ஆளும் கட்சியாக இருந்தாலும் அரசு ஊழியர்களை கனிவாகவே திமுக நடத்தும் என்று கூறியிருக்கக்கூடிய தங்கம் தென்னரசு, உரிமைக்காக போராடியவர்கள் மீது வழக்குகளும் துறை ரீதியான நடவடிக்கைகளும் அதிமுக ஆட்சி காலத்தில் எடுக்கப்பட்டன என்பதுதான் கடந்த கால வரலாறு என்றும் கூறியுள்ளார். ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் எஸ்மா சட்டத்தில் நள்ளிரவில் ஆசிரியர்கள் கைது செய்யப்பட்டதையும், எடப்பாடி ஆட்சி காலத்தில் பள்ளி ஆசிரியர் சம்பளத்தை விளம்பரமாக வெளியிட்டு அவர் இழிவுபடுத்தினார் என்றும் தங்கம் தென்னரசு சாடியுள்ளார்.